வணக்கம். ஒரு படம் ஹிட்டா, ஃப்ளாப்பான்னு நம்ம எதை வச்சு சொல்றோம்? பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வச்சுதானே. ஆனா விஷயம் அவ்ளோ சிம்பிள் இல்ல. அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய கணக்கே இருக்கு. அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இத ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் சல்மான் கானோட ரேஸ் 3 படம் ரிலீஸ் ஆனப்போ கிரிட்டிக்ஸ், ஃபேன்ஸ்னு எல்லாரும் கழுவி ஊத்துனாங்க. ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல படம் செம ஹிட். இன்னொரு பக்கம் ராஜ் கபூரோட மேரா நாம் ஜோக்கர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கல்ட் கிளாசிக்கா கொண்டாடப்படுது. ஆனா அது ரிலீஸ் ஆனப்போ தயாரிப்பாளரே கடனாளி ஆக்குன ஒரு படம். விசித்திரமா இருக்குல்ல? சோ ஒரு மோசமான படம் எப்படி காசு சம்பாதிக்குது? ஒரு நல்ல கிளாசிக் படம் எப்படி நஷ்டமாகுது? இது எப்படிங்க சாத்தியம்? வாங்க இந்த கணக்குக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். ஓகே, இந்த ஹிட் ஃப்ளாப் முரண்பாட்டை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்திய சினிமா இண்டஸ்ட்ரி எவ்வளவு பெரியது, இதுல ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். உலகத்திலேயே அதிகமா படம் எடுக்கிறது இந்தியா தான். ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. பாலிவுட்டோட ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. பாருங்களேன், 2019ல 45% இருந்த பாலிவுட் படங்களோட மார்க்கெட் ஷேர் 2021ல வெறும் 27% தான். ஆனா அதே நேரத்துல நம்ம தென்னிந்திய படங்களோட பங்கு 36%லேருந்து கிட்டத்தட்ட 59%க்கு எகிரி இருக்கு. இப்போ மார்க்கெட்டை நம்ம கையில தான். சரி, ஒரு படத்தோட பணப்பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? அதுல முதல் அடிய, அதாவது முதல் ரிஸ்க எடுக்கிற முக்கியமான ஆள் யாரு? அது வேற யாரும் இல்ல, தயாரிப்பாளர் தான். தயாரிப்பாளர்னா யாரு? சிம்பிளா சொல்லணும்னா அவர்தான் சினிமா உலகத்தோட தொழில் முனைவோர். தன்னோட பணத்தை, அதாவது படத்தோட பட்ஜெட்டை ஒரு பிசினஸ்ல முதலீடு பண்ற மாதிரி முதலீடு பண்றாரு. படம் ஜெயிச்சா லாபம், தோத்துட்டா போட்ட பணம் மொத்தமும் காலி. ஒரு பெரிய கேம்பிள் மாதிரி தான். இந்த சூதாட்டம் எந்த அளவுக்கு பெருசுன்னு பாருங்க. பிரம்மாஸ்திரா மாதிரி ஒரு படத்தோட பட்ஜெட் மட்டுமே 300 கோடி ரூபாய்க்கும் மேல. அப்பப்பா, இது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு யோசிச்சு பாருங்க. இப்போதான் நம்ம புதிரோட முதல் முக்கியமான பகுதிக்கு வரோம். அதாவது ஒரு படம் தியேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடியே நல்ல காசு பாக்குது. அது எப்படின்னு பாப்போம். இங்கதான் இன்னொரு முக்கியமான நபர் உள்ள வராரு. அவர்தான் டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது விநியோகஸ்தர். தயாரிப்பாளருக்கும் ஆடியன்ஸ்க்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி. படத்தோட உரிமையை வாங்கி அத தியேட்டர், டிவி, ஓடிடின்னு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறது இவரோட வேலை. அப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி எப்படி பணம் வருது? ரெண்டு முக்கியமான வழிகள். ஒன்னு, சேட்டலைட் டிவி ரைட்ஸ், வேர்ல்ட் டெலிவிஷன் பிரீமியருக்காக சேனல்களுக்கு விக்கிறது. இன்னொன்னு, டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ், அதாவது நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் மாதிரி ஓடிடி தளங்களுக்கு விக்கிறது. உதாரணத்துக்கு, போல் புள்ளையாட்டு படம் அதோட டிஜிட்டல் உரிமையை நெட்ஃபிளிக்ஸுக்கு மட்டுமே 30 கோடி ரூபாய்க்கு வித்துது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நடந்த டீல் இது. ஒரு படம் காசு பாக்குமா பாக்காதாங்கிறதே தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், தியேட்டர் ஓனர் இவங்களுக்குள்ள நடக்கிற டீல்ஸை பொறுத்து தான் இருக்கு. இங்கதான் அசல் ஆட்டமே நடக்குது. பொதுவா 3 விதமான டீல்ஸ் இருக்கு. ஒன்னு, மினிமம் கேரண்டி. இதுல ரிஸ்க 2 பேருமே ஷேர் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது, அவுட் ரைட் சேல். இதுல தயாரிப்பாளர் சேஃப், ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்க்கு வித்துடுவாரு, மொத்த ரிஸ்க்கும் விநியோகஸ்தருக்கு போயிடும். மூணாவது, கமிஷன் பேசிஸ். இதுல மொத்த ரிஸ்க்கும் தயாரிப்பாளருக்கு தான். வர கலெக்ஷன்ல இருந்து விநியோகஸ்தருக்கு கமிஷன் போகும். இந்த அவுட் ரைட் சேல்க்கு மேரா நாம் ஜோக்கர் கதையை விட ஒரு நல்ல உதாரணம் சொல்லவே முடியாது. ராஜ் கபூர் இந்தியால படம் நஷ்டமானதும் சோவியத் யூனியன் ரைட்ஸ ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வித்துட்டாரு. ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஆனா என்னாச்சு தெரியுமா? அந்த படம் அங்க ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. அவருக்கு கிடைக்க வேண்டிய கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் கை நழுவி போச்சு. சரி, தியேட்டர்ல வர வசூலை எப்படி பிரிச்சுக்கிறாங்க? சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ல இது ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோ. உதாரணத்துக்கு விநியோகஸ்தருக்கு 75%, தியேட்டர் ஓனருக்கு 25%. ஆனா மல்டிப்ளெக்ஸ்ல கதை வேற. ஒவ்வொரு வாரமும் இந்த ரேஷியோ மாறும். முதல் வாரம் 50-50னா அடுத்தடுத்த வாரங்கள்ல விநியோகஸ்தரோட பங்கு குறைஞ்சுக்கிட்டே போகும். ஓகே, இப்போ நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கு ஒரு நிஜ படத்தோட உதாரணத்தை வச்சு விட கண்டுபிடிக்கலாம் வாங்க. நாம எடுத்துக்க போற படம் 2016ல வந்து சுல்தான். இந்த நிதி மாடல் நிஜத்துல எப்படி வேலை செய்துன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க இது ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். கணக்கு ரொம்ப சிம்பிள். முதல்ல மொத்த வசூல், அதாவது 500 கோடி ரூபாய். அதுல இருந்த டாக்ஸ், தியேட்டர் ஷேர் இதெல்லாம் போயிடும். அப்புறம் படத்தோட தயாரிப்பு செலவு, மார்க்கெட்டிங் செலவு இதையும் கழிக்கணும். கடைசியா சேட்டலைட், டிஜிட்டல் ரைட்ஸ் மூலியமா வந்த வருமானத்தை கூட்டிக்கணும். அவ்வளோதான். கடைசியா கிடைச்ச லாபத்தை எப்படி பிரிச்சாங்க தெரியுமா? தயாரிப்பாளர் யாஷ்ராஜ் பிலிம்ஸ்க்கும் நடிகர் சல்மான் கானுக்கும் சரிபாதியா, அதாவது 50-50. ஆமா, நீங்க கேட்டது சரிதான்.
அந்த லாப பங்கு ஒப்பந்தம் மூலமா சல்மான் கான் ஒரே ஒரு படத்திலிருந்து மட்டுமே சம்பாதிச்சது 83.5 கோடி ரூபாய். அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு படத்தோட நிதி வெற்றி அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ல மட்டும் இல்ல, அதோட டிஸ்ட்ரிபியூஷன் டீல்ஸ்லயும் ரைட்ஸ் விற்பனையிலிருந்து தான் இருக்கு. இதனால தான் ரேஸ் 3 மாதிரி படங்கள் தியேட்டர்ல சரியா ஓடலனாலும் ரிலீஸ்க்கு முன்னாடியே சேட்டலைட் ஓடிடிக்கு நல்ல விலைக்கு போனதால லாபம் பார்த்துடுது. இப்பெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஸ்ட்ரீமிங் தளங்கள் தான் புது தியேட்டர்களா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாற்றம் சினிமா இண்டஸ்ட்ரியோட இந்த முழு பிசினஸ் மாடலையும் எதிர்காலத்துல எப்படி மாத்த போகுதுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.